வழக்கமாக பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வேட்பாளர் பட்டியலுங்கிறது சென்னையில தான் ஆரம்பிக்கும் மோஸ்ட்லி. பட் இந்த முறை சிஎம் வந்து எடுத்தோன்னே கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பிச்சு வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டாரு. இதில என்ன ஒரு விஷயம்னா, ஏற்கனவே இருந்த ஆட்கள்ல ஒரு இந்த 164 பேர் கொண்ட பட்டியல்ல 60 பேர் புது முகங்கள். தமிழக சட்டப்பேரவையின் 234 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் 164 தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள். கரூர் தொகுதியில் போட்டியிட்டு அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த முறை கோவை தெற்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் போயிட்டு இருந்தது செந்தில் பாலாஜி அவர்களை கோவையில் நிற்க சொல்லி சிஎம் சொல்லிட்டு இருந்தாரு. காரணம் என்னன்னா, கொங்கு மண்டலம் அதிமுக பாஜக கூட்டணியை உடைய ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படிங்கிறதுனால, இல்லை இந்த முறை நீங்க கோயம்புத்தூர் போங்க, 10 தொகுதிகள். கோயம்புத்தூர் தெற்கு வி. செந்தில் பாலாஜி பிகாம் குறிவைத்து திமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் செந்தில் பாலாஜி கோயம்புத்தூருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அந்த நோக்கம் காரணம் என்னன்னா, அவருக்கு 35 தொகுதிகள் மேற்கு மண்டலத்தில், கொங்கு மண்டலத்தில் உள்ள 35 தொகுதிகள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அவர் கோயம்புத்தூர்லேருந்து அடுத்தது ஆக்சஸ் பண்ணார்னா ஈஸியாக இருக்கும். திருச்சி அண்டு கரூர் பல இடங்களில் வேட்பாளர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றனர். ஜெயபாஸ்கர் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருக்காரு, விடக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சிஎம் வேட்பாளரை இறக்கியிருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் இப்போ வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 164 பேர் அப்படிங்கிற மாதிரி வேட்பாளர் பட்டியலை வந்து சிஎம்மும் கட்சி தலைவருமான ஸ்டாலின் வந்து வெளியிட்டார். அவர் வந்து ரொம்ப தெளிவாகவே பண்ணார். எப்படி பண்ணார்னா, 164ங்கிறது திமுகவுடைய டைரக்ட் வேட்பாளர்கள். கிட்டத்தட்ட மீதி ஒரு 11 பேர் வந்து உதயசூரியனில் போட்டியிடும் நபர்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆமாம், மீதி 51 தொகுதிகளில் தனி சின்னங்களில் கூட்டணி கட்சியினர் போட்டியிடுனர் அப்படின்னு சொன்னார். வழக்கமாக பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வேட்பாளர் பட்டியலுங்கிறது சென்னையில் தான் ஆரம்பிக்கும் மோஸ்ட்லி. பட் இந்த முறை சிஎம் வந்து எடுத்தோன்னே கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பித்து வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டார். இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஏற்கனவே இருந்த ஆட்களில் ஒரு இந்த 164 பேர் கொண்ட பட்டியலில் 60 பேர் புது முகங்கள், 17 பேர் பெண்கள் அப்படிங்கிறதா நிலைமை. முக்கியமான நபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பொன்முடிக்கு சீட்டு வழங்கப்படவில்லை. அவருக்கு பதிலாக அவரது மகன் கௌதம் சிகாமணிக்கு சீட்டு வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது. அதே மாதிரி கரூர் தொகுதியில் போட்டியிட்டு அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த முறை கோவை தெற்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஆமாம், இதுதான் ஒரு சூழ்நிலை. அது ஏற்கனவே இது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் போயிட்டு இருந்தது. அவர் வந்து கோவைக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்களை கோவையில் நிற்க சொல்லி சிஎம் சொல்லிட்டு இருந்தாரு. காரணம் என்னன்னா, கொங்கு மண்டலம் அதிமுக பாஜக கூட்டணியை உடைய ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படிங்கிறதுனால, இல்லை இந்த முறை நீங்கள் கோயம்புத்தூர் போங்க, 10 தொகுதிகள். 2 விஷயம். கடந்த தேர்தல் 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னா, கோவையில் 10 தொகுதிகளையும் திமுக தோல்வி அடைஞ்சிருந்தது. அதனால கரூரில் வெற்றி பெற்றிருந்த அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்களை பொறுப்பு அமைச்சராக கோயம்புத்தூர் போட்டாங்க. பட் இந்த முறை எப்படி இல்லை, ஒருத்தர் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அந்த 10 தொகுதிகளில், கோவையில் 10 தொகுதியில் யாராவது ஒருத்தர் வெற்றி பெற்று ஜெயித்தாலும் கூட அவருக்கு மீண்டும் கோவையில் அமைச்சர் பதவி வழங்கப்பட வேண்டியிருக்கும். பட் செந்தில் பாலாஜி கரூரில் இருந்தாலும் கரூர் மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அதனால் சிஎம் வந்து என்ன நினைச்சார், இல்லை செந்தில் பாலாஜி கோவையில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அவர் அங்கே கொண்டு போயிட்டாங்க. இப்போ கரூர் வந்து தியாகராஜன் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இது திருச்சி அண்டு கரூர் பல இடங்களில் வேட்பாளர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றனர். அதை நம்ம வந்து பார்க்கணும்னு வச்சுக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, முக்கிய வேட்பாளர்கள் பலரும் சில இடங்களில் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். திருச்சியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 3-4 வேட்பாளர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஸ்ரீரங்கம் வேட்பாளராக இருந்த பழனியாண்டி மாற்றப்பட்டு துரைராஜுக்கு சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஆனால் மணச்சநல்லூர் வேட்பாளராக கதிரவண்ணன் இந்த முறை அவர் போட்டியிடுகிறார். பட் லால்குடி அப்படி இல்லை. லால்குடியில் சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏவாக இருந்தார். அவர் மாற்றப்பட்டு பாரிவள்ளல் வழங்கப்பட்டிருக்கு, அவருக்கு சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுதான் சூழ்நிலை.
அதே மாதிரி முசிறி வந்து திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்த தியாகராஜன், காடுவெட்டி தியாகராஜன் இருந்தால் முசிறி வேட்பாளர் எம்எல்ஏவாக இருந்தார். அவரும் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக முன்னாள் அமைச்சர் செல்வராஜின் மகன் கருணை ராஜா அவர் வந்து வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். ஆமாம், 4 வேட்பாளர்கள் மட்டும்தான் மாற்றப்பட்டிருக்காங்க 9ல். பட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரூர்லேயும் அதே மாதிரி தான். கரூரில் என்னென்னா ஏற்கனவே இருந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளித்தலை எம்எல்ஏவாக இருந்த மாணிக்கம் வந்து உடல்நிலை அவருக்கு வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக்கு பைபாஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சூரியனூர் சந்திரன் அப்படிங்கிற ஒன்றிய செயலாளருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது பதிவு. அதே மாதிரி கிருஷ்ணாயபுரம் வந்து சிவகாம சுந்தரின்னு எம்எல்ஏ இருந்தாங்க, அவங்க மாற்றப்பட்டிருக்கிறாங்க. அங்கே ராஜா அப்படிங்கிறவர். பட் கரூரில் 4 பேர், ஏன்னா செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் போயிட்டதுனால கரூர் வேட்பாளராக தியாகராஜன் வழங்கப்பட்டிருக்கு. ஒரே ஒருத்தர் இளங்கோவனுக்கு மட்டும், மஞ்சனூர் இளங்கோவுக்கு மட்டும் மீண்டும் வழங்கப்பட்டிருக்குது. அது வந்து அரவாக்குறிச்சி. அதுதான் ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தஞ்சாவூரில் டிகேஜி நீலமேகம் இருந்தார், அவரும் மாற்றப்பட்டிருக்கிறார். அவர் டிகேஜி நீலமேகம் மாற்றப்பட்டு சன் ராமநாதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி விராலிமலை வேட்பாளராக இந்த முறை புதுசாக கே செல்லப்பாண்டியனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், நான் ஏற்கனவே தொடர்ந்து விஜயபாஸ்கர் தொடர்ந்து ஜெயிச்சிட்ருக்காரு, விடக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சிஎம் வேட்பாளரை இறக்கியிருக்கிறார். பட் அதே மாதிரி ஒருத்த நாடுகளை வந்து ஏற்கனவே சமீபத்தில் திமுகவில் இணைந்த அதிமுகவின் மூத்த தலைவராக இருந்த வைத்திலிங்கம் அவருக்கு மீண்டும் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி போடி வந்து ஓபிஎஸ்க்கு மீண்டும் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி சவுத்தில் பார்த்திங்கன்னா ராதாபுரம் ஏற்கனவே அப்பாவுக்கு பதவி வழங்கப்பட்டிருக்கிறதுன்னு வச்சுங்களேன், அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி திருச்செந்தூர் வந்து அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி கீதா ஜீவனுக்கு அவர் ஏற்கனவே பதவி அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி தான் ஒரு சூழ்நிலை. பட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவருக்கு பிஹெச் பாண்டியனின் மகனான மனோஜ் பாண்டியனுக்கு மீண்டும் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அது யாரும் எதிர்பார்க்கல அவங்களுக்கு. அதே மாதிரி புதுக்கோட்டையில் பெரிய மாற்றங்கள் இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விராலிமலை தான் மாற்றப்பட்டிருக்குது. மற்றபடி மெய்யநாதன் அவர் வந்து ஏற்கனவே நின்று ஆலங்குடி. அதே மாதிரி திருமயம் வந்து பார்த்திங்கன்னா ரகுபதிக்கு அவர் ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்தது. அதில் எந்த மாற்றமும் இல்லைன்னு வச்சுங்களேன். ஆலங்குளம் தான் வந்து மனோஜ் பாண்டியனுக்கு மீண்டும், அவர் அதிமுகவில் எம்எல்ஏவாக இருந்தார். அதே தொகுதியில் திமுகவில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திமுக வந்தார், அவருக்கு பதவி மீண்டும் சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக ரொம்ப பரபரப்பாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த திமுக வேட்பாளர் பட்டியல் வந்து வெளியாகி வைக்கிறதுக்கு. இதில் வந்து சென்னையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை அப்படி தான் நம்ம சொல்லணும். சென்னையை பொறுத்தவரை பெரிய மாற்றங்கள் யாரும் புதுசாக இல்லை. சைதாப்பேட்டை மா சுப்பிரமணியமுக்கு தான் ஏற்கனவே வழங்கப்பட்டது. அதே மாதிரி அண்ணா நகர் சிற்றரசு, 1000 விளக்கு எழிலன் தான், டாக்டர் எழிலன் தான். சேப்பாக்கம் இவர் தான் டெப்டி சிஎம். அதே மாதிரி குளத்தூர் வந்து சிஎம் தான், மாற்று கருத்து இல்லை. எழும்பூரில் தான் தமிழன் பிரசன்னா, அவருக்கு இந்த முறை பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. பெரம்பூர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி சேகர். பெரம்பூர் தான் இவர் நிற்க போகிறாரு, யார் விஜய் நிற்க போகிறாரு அப்படின்னு ஒரு டாக் ஓடிட்டு இருக்கு. இப்போ ஆர்டி சேகருக்கு சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி மயிலாப்பூர் வேலு, தியாகராய நகர், ராஜா அன்பழகன், அன்பழகனுடைய மகன், அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. நீங்கள் பெரும்பாலும் பதையாடி துரைமுருகனுக்கு அதே மாதிரி பதவி வழங்கப்பட்டிருக்கிறது, யாரும் எதிர்பார்க்கல. பட் காந்திக்கு வந்து வழங்கப்படவில்லை. ஏன்னா அவர் ஏற்கனவே ஹெல்த் இஷ்யூஸ், அதனால் அவருக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் பட் ஆனால் கேகேஎஸ்எஸ்ஆர் அவருக்கு ஏற்கனவே, அவங்களுக்கெல்லாம் கேகேஎஸ்ஆருக்கு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா கேகேஎஸ்ஆருக்கெல்லாம் இல்லை, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் கேகேஎஸ்ஆர் வழங்கப்பட்டிருக்கிறது.
திருவாரூர் பூண்டி கலைவாணன் தான். மன்னார்குடி டிஆர்பி ராஜா. இதுதான் சூழ்நிலை. துரை சந்திரசேகரன் திருவையாறு. அதே மாதிரி கோபி செழியனுக்கு திருவேண்டமருதூர் அவருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறதுன்னு வச்சுங்களேன். மற்றபடி மதுரை கிழக்கு வந்து மூர்த்தி. அதே மாதிரி மதுரை மத்தியம் அது வந்து பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜனுக்கு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இல்லை அப்படி தான் சொல்லணும். அதனால் கிட்டத்தட்ட திமுக லிஸ்ட்டு வெளியிட்டுருச்சு. இனிமேல் காங்கிரஸ் வந்துடும். அடுத்தடுத்த இன்று இரவுக்குள் அடுத்த கூட்டணி கட்சிகளும் வந்து வேட்பாளர் பட்டியலை வெளியிடும் கருதப்படுது. காரணம் என்னென்னா 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் ஆரம்பிக்குது. இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய மாற்றம் தான். அது குறிவைத்து திமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் செந்தில் பாலாஜி கோயம்புத்தூருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அந்த நோக்கம் காரணம் என்னென்னா அவருக்கு 35 தொகுதிகள் மேற்கு மண்டலத்தில், கொங்கு மண்டலத்தில் உள்ள 35 தொகுதிகள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அவர் கோயம்புத்தூர்லேருந்து அடுத்தது ஆக்சஸ் பண்ணார்னா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் போயிருக்கு. ஏற்கனவே வரை பார்த்தீங்கன்னா கோவை தெற்கு வந்து கடந்த முறை வானதி சீனிவாசன் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருந்த தொகுதி. அது ஏற்கனவே அவங்களுக்கு தெரியுமா என்னமோ தெரில. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கோவை வடக்கு போயிட்டாங்க. அவங்க கேட்டு வாங்கி பிஜேபியும் கோவை வடக்கு ஒதுக்கி அவங்களுக்கு வழங்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த நிலையில் செந்தில் பாலாஜி கோவை தெற்குக்கு அங்கே வந்து அவரை இப்போ எதிர்த்து போட்டியிடுறது வந்து அதிமுக வேட்பாளராக அம்மன் அர்ஜுன். அவர் வந்து கோவை வடக்கு எம்எல்ஏவாக இருந்தவர். அவர் வந்து இப்போ கோவை தெற்குக்கு போகிறார். இது எல்லாமே சிட்டியில் தான் இருக்குது. ஆமாம். அதனால் இப்போ கோவை தேர்தல் களம் பரபரப்பாக இருக்கும். பட் அதே மாதிரி கரூருக்கு வந்து தியாகராஜன் அவர் ஏற்கனவே பரிச்சயமான ஒருத்தர் தான் கரூர் மக்களுக்கு. அதனால் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் பெரிய லெவலில் இருக்காது அப்படிங்கிறது தான் கரூர் திமுகவினுடைய நம்பிக்கைன்னு வச்சுங்களேன். வழக்கம் போல் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் தான் போட்டி கரூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். அவர் தொடர்ந்து தோல்வி, இந்த முறையும் அவருக்கு தோல்வி உறுதியாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. வணக்கம்.